தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தூள் கிளப்புவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தனித்துவமான ஸ்டைல். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக கல்யாண சுந்தரத்தை அண்மையில் அறிவித்திருந்தார் சீமான். இதை ஏற்காமல் 20க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமானுக்கு குட் பை சொல்லிவிட்டு திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். நாம் தமிழர் சார்பில் கள் இறக்க அனுமதி கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் போராட்டம் நடத்திய சீமான் பனைமரத்தில் ஏறி கள் இறக்கினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியோ சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதுடன் நாம் தமிழர் கட்சியை தடை செய்ய வேண்டும் என குரல் கொடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் தேனியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் போட்டார் சீமான். இந்த கூட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமியையும் அவரது குடும்பத்தினரையும் ஒருமையில் கடுமையாக விமர்சித்திருந்தார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான கல்யாண சுந்தரம். இதை ரசித்த சீமான் அந்த மேடையிலேயே அவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கான வேட்பாளராகவும் அறிவித்தார். இந்த நிலையில் கல்யாண சுந்தரத்தை மாற்ற வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் நாதாகா நிர்வாகிகள் தலைமைக்கு கோரிக்கை விடுத்தனர். அவர்களை அழைத்து பேசிய சீமான், கல்யாண சுந்தரம் தான் வேட்பாளர், நான் சொல்வதை கேட்டால் கேளுங்கள், இல்லாவிட்டால் வெளியேறுங்கள் என சொன்னதாக தகவல் கூறுகின்றன. இதையடுத்து நாம் தமிழர் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மாநில இணை செயலாளர் சுபாஷ் அமைச்சர் KKSSR சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இவரை தொடர்ந்து நாதாகா வழக்கறிஞர் பாசறையின் மாநில இணை செயலாளர் பிரபாகர் மூர்த்தி, குருதிக்கொடை பாசறை செயலாளர் ராமராஜ் உட்பட 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் சாத்தூர் ராமச்சந்திரனை சந்தித்து திமுகவில் ஐக்கியமாகினர்.